சுஜோக் ராடு ராடு இது. அனைவருக்கும் வணக்கம். ஈழர் குபேஷ் ருத்ராச்சாரி பேசுகிறேன். நம்ம சுஜோக் தெரப்பியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா தலைவலி. இப்போ சுஜோக் தெரப்பி மூலயமாக தலைவலியை எப்படி நம்மளே சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, இதுதான் தலைப்பகுதி. தலை, முகம், முகம், தலை, இது கழுத்து. அப்போது ரொம்ப எளிமையாக பார்க்கணுன்னாக்கா நம்ம முகம் இப்படி இருக்கு இல்லையா, இப்போ இந்த விரலை நம்ம இப்படி வச்சுக்கணும். இப்படி வைக்கிறோம்னாக்கா சப்போஸ் நமக்கு தலைவலி, நெத்தியில தலை வலி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரா கண்கள், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கண்களுக்கு மேற்புறம் இல்லையா, அப்போ இந்த பகுதி இதுதான் நடு நெத்தி மற்றும் இந்த தலைப்பகுதியில் இங்கே நம்ம இது சுஜோக் ராடு, ராடு இது. இதை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருந்த பென்சிலோட முனைகள், வழுங்கிய முனைகளை வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்க முடியும். நீங்கள் தொடர்ந்து இங்கே அழுத்தம் கொடுக்கும்போது தொடர்ந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இந்த இடங்களில் நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது உங்களோட இங்கே சப்போஸ் உங்களுக்கு இங்கே வலி இருந்தால் அது சரியாகும், தலைவலி. சப்போஸ் உங்களுக்கு எனக்கு வலது பக்கம் மட்டும்தான் வலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இதில் நீங்கள் உங்களோட கையை இப்போ நான் வச்சுக்கலாம், இப்படி வச்சிங்கன்னா என்னோட முகத்தை பிரதிபலிக்குது இல்லையா, அப்போது என்னோட வலது பக்கம் இங்கே இருக்குது. அப்போ அதே மாதிரி இந்த வலது பக்கம் இந்த கண்ணுக்கு மேலே இந்த வலது பக்கம் இந்த இடங்கள்ல நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது உங்களோட வலது பக்க தலைவலி சரியாகும். எனக்கு இடது பக்கம் தலைவலி இருந்தால் அப்போ இடது பக்கத்தில் நான் அழுத்தம் கொடுக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களை தலை முழுசும் பாரமாக இருக்குது, அப்போ என்ன பண்ணணும், இந்த பகுதி முழுவதும் நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். நீங்கள் அழுத்தம் கொடுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சில நிமிடங்களில், ஒரு 5, 10 நிமிடம், 20 நிமிடத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட தலைவலி நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இது ரிசல்ட் ரொம்ப மேஜிக்கலாக இருக்கும். நன்றி, வணக்கம்.